வணக்கம் நண்பர்களே. சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் குணப்படுத்த முடியுமா என்றால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். எப்படி என்றால், ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் ஒவ்வொரு செயல்பாடு செய்கிறது. அப்படி நமக்கு சர்க்கரை நோய் கட்டுக்குள் வைப்பதற்கு உதவுவது மண்ணீரல், பான்கிரியாசிஸ் என்கின்ற மண்ணீரல். இந்த மண்ணீரலானது நமது உடலில் சேருகின்ற சர்க்கரையின் அளவை இன்சுலின் என்கின்ற சுரந்து அதை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. இந்த இன்சுலினானது நம் உடல் உழைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பணியும் சரியாக செய்து நம் உடலில் தேங்குகின்ற சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும். நாம் உடல் உழைப்பை குறைத்தால் மண்ணீரலும் அதன் வேலையை அதன் சுரப்புத்தன்மையை குறைத்துவிடும். ஒருவருக்கு சாப்பிடுவதற்கு முன் சர்க்கரையின் அளவு 60லிருந்து 110 மில்லிகிராமாகவும், சாப்பிட்ட பின் 80லிருந்து 140 மில்லிகிராமாகவும் இருக்க வேண்டும். HbA1c என்கின்ற சர்க்கரை உறுதிப்படுத்தும் பரிசோதனைகள் <6க்கு கீழ் இருந்தால் சர்க்கரை நோய் இல்லை. அவர்களுக்கு 6.5க்கு மேல் இருந்தால் ஆரம்ப நிலை சர்க்கரையில் உள்ளார்கள் என்றும், 6.5க்கு மேல் இருந்தால் டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளியாக உள்ளார்கள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். HbA1c 6.5 ஆரம்ப நிலை உள்ள சர்க்கரை நோயாளிகள் இவர்கள் முறையாக நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். 30 நிமிடங்களாவது குறைந்தது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்யும் பொழுது சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். வயதானவர்கள் தங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் எட்டு போட்டு பழகுவது மற்றும் நடைப்பயிற்சி செய்வது, தெருவை சுற்றி சுற்றி வருவது போன்றவை கூட அவர்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஆரம்ப நிலை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமானது உணவு கட்டுப்பாடாகும். அதாவது கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகள், புரதச்சத்து நிறைந்த பொருட்கள், கார்போஹைட்ரேட் போன்றவை குறைவாக உண்பதால் நல்ல முன்னேற்றத்தை தரும். அரிசி சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது ஒரு வேளையாவது தவிர்க்க வேண்டும். அதற்கு பதில் களி, கம்மஞ்சோறு, ஆரியம், கோதுமை, வரகு, சாமை, கம்பு போன்ற சிறுதானியங்களில் உணவில் அதிகம் சேர்த்து கொள்வதால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மிக முக்கியமாக முளப்பு கட்டிய வெந்தயம், நாவல் பழம், பேரிக்காய் சர்க்கரையை நன்றாக கண்ட்ரோல் செய்கிறது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நல்ல தூக்கம், மன அமைதியுடன் இருப்பது, இது போன்ற இருந்தால் ஆரம்ப நிலை சர்க்கரையை முற்றிலும் குணப்படுத்த முடியும். ஆரம்ப நிலை சர்க்கரை உள்ளவர்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சாப்பிடுவதற்கு முன், சாப்பிடுவதற்கு பின் HbA1c என்கின்ற இரத்தத்தில் சர்க்கரையின் உறுதிப்படுத்தும் பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வெயின் மூலம் பிளட் கலெக்ஷன் செய்து அதில் இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குளுக்கோமீட்டரில் பரிசோதனை செய்வது கூட ஆரம்ப நிலை சர்க்கரையின் அளவை சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது.